உன் மதிப்பு தெரியாத இடத்தில் நின்னா அது உன் தவறு. இந்த ஒரு லைன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்ம மனசுக்குள்ள வலி இருந்தாலும் வெளியில் சும்மா சிரித்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆஃபீஸில் நம்ம மதிக்காத இடத்துல கூட நம்ம தங்கியிருக்கோம். அது ஏன்னு தெரியுமா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம், நம்ம விட்டுட்டா என்ன ஆகும்னு இன்செக்யூரிட்டி. ஆனால் இப்போ ஒரு கேள்வி, அந்த இடத்தில் நீங்கள் நின்னதால் உங்கள் வேல்யூ உயர்ந்ததா இல்லை உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் தினமும் குறையுதா? இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கெங்கே சைலண்ட்லி டேமேஜ் ஆகுது, நீங்கள் அன்னோன்லி எங்கே உங்களை சீப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இந்த ரொட்டீன் சைக்கிளில் இருந்து வெளியே வரலாம், முக்கியமாக உங்கள் லைஃப்பில் யாரிடமும் கெஞ்சாமல் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுற மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வர்றது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது உங்கள் வாழ்க்கையை ரீசெட் பண்ண போகும் ஒரு வேக்கப் கால். வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது அவன் திறமை இல்லை, அவன் பணம் இல்லை, அவன் ஸ்டேட்டஸ் கூட இல்லை, அவனுடைய சுயமரியாதை தான், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஏன்னா இந்த உலகம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுது என்பது நம்மை பொறுத்து தான் முடிவு ஆகுது. நம்ம எங்கே நிற்கிறோம், யார் கூட நிற்கிறோம், இதெல்லாம் தான் நம்ம மதிப்பை நிர்ணயிக்குது. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு, நம்மளை விட்டு போயிட்டா என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்வோம், இந்த பயத்தால் தான் நம்மளையே கைவிட்டுறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தவறு. ஒரு வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களிலே நம்ம சுயமரியாதை முதல் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. எடுத்துக்காட்டா, ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மளை மதிக்கிறது இல்லை, நம்ம மனித நேயத்துக்காக இல்லை, நம்ம காசுக்காக. உங்ககிட்ட பணம் இருந்தால் வாங்க வாங்கன்னு அழைப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் கூட உங்கள் ப்ரெசன்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா நிற்கிறீங்க, உள்ளுக்குள்ள நான் இங்கே ஏன்னு கேள்வி வரும். ஆனால் அப்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஒரு சுயமரியாதையை ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்னதாக சாகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி கம்பெனியில் பாருங்களேன், உங்கள் டேலண்ட் இருக்கலாம், உங்கள் ஹார்ட் ஒர்க்கு கூட இருக்கலாம், ஆனால் சில இடங்களில் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்கள் வேலையை எடுத்துக்கிட்டு கிரெடிட் வேறு யாருக்காவது கொடுப்பாங்க, உங்கள் நேரத்தை மதிக்க மாட்டாங்க, ஓவர் டைம் வேலை செய்ய சொல்லுவாங்க, ஆனால் அப்ரிஷியேஷன் ஜீரோ. மீட்டிங்கில் உங்கள் ஐடியாஸை இக்னோர் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அங்கவே தங்கி இருக்கீங்க. ஏன்னா சேலரி போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு. வாழ்வதற்கு வேலை வேணும், ஆனால் அந்த வேலை உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்குது. அது ஒரு வேலை இல்லை, அது உங்களுக்குள்ள பண்ணக்கூடிய ஒரு சைலண்ட் டார்ச்சர். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம வேல்யூவை தேடுறது தான். அது கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது நம்மளை மதிக்கணும்னா முதல்ல நாம் நம்மளை மதிக்கணும், நம்ம டைமுக்கு வேல்யூ கொடுக்கணும். இது எனக்கு பிடிக்கலைன்னு டைரெக்டாக சொல்ல கற்றுக்கணும். எல்லாருக்கும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ முயற்சி பண்ணுறதுனால தான் நம்மளையே லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒருத்தரிடம் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும்
அவங்க உங்களை மதிக்காத இருந்தால் அது உங்கள் குறை இல்லை. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டில் தங்கிட்டே இருக்கீங்க, போகவே மாட்டீங்க அப்படின்னா அது உங்கள் தவறு. ரெஸ்பெக்ட் கெஞ்சி கிடைக்கக்கூடாது, அது நேச்சுரலாக வரணும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வரணும். பல பேர் சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது உங்கள் டிக்னிட்டியை கிழிக்காத வரை தான். உங்கள் மனசு தினமும் வலிச்சுக்கிட்டே இருக்கு, உங்கள் கான்ஃபிடென்ஸ் தினமும் குறையுது என்றால் அது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு பாயிண்டில் நீங்கள் முடிவு எடுக்கணும். நான் என்ன டிசர்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வேல்யூ கொடுக்காத ரிலேஷன்ஷிப் இருந்தால், அது காதலே இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், ஃபேமிலியாக இருந்தாலும், டிஸ்டன்ஸ் தான் சொல்யூஷன். இது ஈஸி இல்லைன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதுதான் சரியானது. ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். நீங்கள் ஒருத்தரை பிடிக்காமல் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஆனால் யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சைலன்ஸ் தான் ஆன்சர் இல்லை. உங்கள் ப்ரெசன்ஸை அவங்கள்ட்ட இருந்து வித்ட்ரா பண்ணணும். அதுவே பிக்கஸ்ட் ரிப்ளை. இந்த உலகம் சிம்பிள் ரூலில் தான் வேலை செய்கிறது. நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீங்களோ உலகமே அதே மாதிரி தான் உங்களை நடத்தும். நீங்கள் எப்பவும் கிடைக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் வேல்யூ குறையும். நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் சொன்னால் உங்கள் ரெஸ்பெக்ட் போயிடும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலைன்னா யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால தான் புத்தர் ஒரு முக்கியமான ஒரு வரியை சொன்னார். உன் மதிப்பு தெரியாத இடத்தில் நீ நின்றா அது உன்னுடைய தவறு மட்டுமே. உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் ரெஸ்பெக்டுக்கு செட்டில் ஆக போகிறீங்களா அல்லது டிஸ்ரெஸ்பெக்டுக்கு அட்ஜஸ்ட் ஆக போகிறீங்களா? நல்லா உங்கள் நினப்பில் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணால் போதும். நான் என்ன மதிக்கிறவனை நான் மதித்தா போதும். அந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த வீடியோ முழுக்க கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பவுண்ட்ரிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். யாராவது உங்களை மதிக்கலைன்னா அது அவர்களோட கேரக்டர். ஆனால் அந்த டிஸ்ரெஸ்பெக்டை டாலரேட் பண்ணுறது அது நம்ம சாய்ஸ். அந்த சாய்ஸை இப்போவே மாற்றுங்க. இனி லைஃப்பில் ஒரு ரூல் வைங்க. எங்கே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிழிக்கப்படுதோ அங்கே நீங்கள் தங்க மாட்டீங்க. எங்கே உங்கள் வேல்யூ ரெகக்னைஸ் பண்ணுறாங்களோ அங்கே தான் நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்த நாளில் இருந்து உலகம் உங்களை இக்னோர் பண்ண முடியவே முடியாது. அது ஸ்லோவாக ஆரம்பிக்கலாம், ஆனால் பவர்ஃபுல்லாக போய் தான் முடியும். இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் இருந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க? யாரிடம் இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பாக படிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூவாக கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் மைண்ட் செட் வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு மூவ் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே செல்ஃப் ரெஸ்பெக்ட். நன்றி.